பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறையாவியே என்றும் வழிகாட்டும் நிறை உண்மையே. ஒளியூட்டும் இறையாவியே என்றும் வழிகாட்டும் நிறை உண்மையே. வழியறியா பேத எந்த துயர் நீக்கி துணை புரிவாய். ஒளியூட்டும் இறையாவியே என்றும் வழிகாட்டும் நிறை உண்மையே. அருளாகி பொருளாகி உயிர்களுக்குள் உயிராகி வாழ்வோடு போராடும் நலிந்தவர்க்கு திடமாகி. அருளாகி பொருளாகி உயிர்களுக்குள் உயிராகி வாழ்வோடு போராடும் நலிந்தவர்க்கு திடமாகி. இருளகற்றும் மொழியாய் நீ வா, மனக்குறை போக்கும் மருந்தாகவா. இருளகற்றும் மொழியாய் நீ வா, மனக்குறை போக்கும் மருந்தாகவா. வற்றாத கார்மழையே, காலத்தின் அறிகுறியே, என் வாழ்வில் கருப்பொருளே வா. ஒளியூட்டும் இறையாவியே என்றும்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் தாய் வயிற்றில் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தார். ஆம், அன்பிற்குரிய இறை சமூகமே, உங்கள் அனைவரையும் இந்நாளில் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இன்றைய நாளின் மைய சிந்தனையாக அனைவரையும் அன்பு செய்வோம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு, அதில்தான் உள்ளது மனிதனின் மாண்பு என்ற பாடல் வரிகளுக்கேற்ப மனித மாண்பு கொண்ட மக்களினமாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு வாழ்வதற்கு முதலில் நாம் அன்பு நிறைந்த உள்ளத்தோடு வாழ வேண்டும். ஏனெனில் இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் இறைவாக்கினர் எசாயாவை அன்பு நிறைந்த உள்ளத்தோடு அவரை அழைத்திருக்கிறார். அவரிடம் தாழ்ச்சி நிறைந்த அன்பு இருந்ததால் அவரை புற இனத்தாருக்கு ஒளியாக அழைத்தார். இன்றைய நற்செய்தியில் பேதுருவும் யூதாசும் முக்கியமாக இடம்பெறுகின்றனர். புனித பேதுரு தாம் எவ்வாறு அவரை மறுதலிக்கப் போகிறோம் என்பதை உணராதவராய், ஆண்டவரே, உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். யூதாசோ போலியான அன்பால் இயேசுவிடம் உரையாடுகிறார். இன்று நாம் 3 விதமான அன்பை உணரப் போகின்றோம். இன்று பல நேரங்களில் பேதுருவை போலவும் யூதாசை போலவும் தான் உணராமலும் நடித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்போது இயேசுவின் ஆழமான அன்பை பெற்று குறை உள்ளவர்களையும் அன்பு செய்து வாழ்வோம்? சிந்திப்போம். தரம் தங்கத்தை விட உயர்ந்தது, வைராகியம் வைரத்தை விட உயர்ந்தது, அன்பு அகிலத்தை விட உயர்ந்தது. எனவே அன்பை பெறுவோம், அன்பாய் வாழ்வோம். இதற்கான வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை
நாங்கள் கொண்டாட செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற நீரை எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள், தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்துக் கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சொல்ல வேண்டிய பல்லவி. என் வாய் நாள்தோறும் உம் மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உம் மீட்பை எடுத்துரைக்கும். வாய் நாள்தோறும் மீட்பை எடுத்துரைக்கும். மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உம் மீட்பை எடுத்துரைக்கும். உம் மீட்பை எடுத்துரைக்கும்.
அரசரே போற்ற பெருக. அழிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்படும் செல்லப்படுகிறீர். என் கண் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தை 21 முதல் 33 மற்றும் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியில் அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தேய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாவரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெறவுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ 3 முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமை திருப்பள்ளிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். புனித வாரம் இயேசுவினுடைய பாடுகள், இறப்பு, உயிர்த்தெழுதல் போன்ற பல்வேறு விதமான பரிமாணங்களை கொண்டாட நாம் அனைவரும் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிற
இந்த நாட்களில் இறைமகன் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை யாருக்காக வாழ்ந்தார், இன்னும் அவருடைய இந்த போதனைகள் எல்லாம் யாருக்காக அவர் வழங்கி இருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்கவே நாம் அனைவரும் இந்த நாட்களில் இறைவனை தேடி வந்து கொண்டிருக்கிறோம். தவக்காலம் முழுவதும் இறை அருளின் காலமாக பார்க்கப்படுகின்றது. இந்த பாடுகளின் வாரம் இறைவன் நம் மீது கொண்ட அன்பின் உச்சத்தை சிந்தித்து பார்க்க நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நாளின் மைய கருத்தாக நாம் எடுத்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்பு செய்வோம் என்கிற தலைப்பை பற்றி சிந்தித்து பார்க்க இந்த ஆலயத்தில் நாம் அனைவரும் கூடி வந்திருக்கின்றோம். அன்பு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் இயங்கக்கூடிய ஒரு வார்த்தை. சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் மற்றவரை அன்பு செய்ய, மற்றவரால் அன்பு செய்யப்பட ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில்தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட விலை மதிப்பில்லாத அன்பை இறைவன் நம்மீது பொழிந்து கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கவே இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறைவனுடைய அன்பு எல்லையற்றது. இறைவனுடைய அன்பு நிபந்தனையற்றது. இறைவனுடைய அன்பு எல்லா காலத்திலும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க கூடியதாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அன்பை இறைவன் சிலுவையின் வழியாக மாட்சி பெற்று நாம் அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக இப்படி ஒரு பாடத்தை இந்த நாளில் கற்றுக் கொடுக்கவிருக்கிறார். அனைவரையும் அன்பு செய்வது கடினம் என்றால் இறைமகன் இயேசு படைத்த படைப்புகள் அனைத்தையுமே அன்பு செய்து ஆட்சி செய்து வழிநடத்தி வருகின்றார். அது எப்படி என்பதை நாம் அனைவரும் இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம். அன்பை இறைமகன் இயேசு எல்லாருக்கும் இலவச கொடையாக கொடுத்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த பார்த்த எல்லா மனிதரிடத்திலும் கரிசனையோடு முகமலர்ச்சியோடு எல்லாரையும் இன்முகத்தோடு தன்னுடைய வாழ்க்கையில் வரவேற்றார். அப்படிப்பட்ட இயேசுவுக்கு ஏன் இந்த பாடுகள்? அப்படிப்பட்ட இயேசுவுக்கு ஏன் இந்த சிலுவை சாவு? இறைமகன் இயேசு ஏன் இப்படி இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்பதை நாம் அனைவரும் இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தியில் இயேசு, யூதாசு, பேதுரு, இந்த 3 மனிதர்களை மிக அழகாக யோவான் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். இயேசுவினுடைய அன்பு எப்படிப்பட்டது, யூதாசு கொண்டிருந்த அன்பு எப்படிப்பட்டது, பேதுருவினுடைய அன்பு எப்படி இருந்தது என்பதை நாம் அனைவரும் முதலில் புரிந்திருக்க வேண்டும். இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் அன்பை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால், அன்புக்கு உருவம் கொடுக்க வேண்டும் என்றால், அதற்கு நம் ஆண்டவர் இயேசுவைத்தான் நாம் முதன்மையான இடத்தில் வைத்திருக்க வேண்டும். இயேசுவை, அன்பை மையமாக வைத்து வாழக்கூடியவர், அன்பினால் இந்த உலகத்தை ஆளலாம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையில் தன் மகனை அழிக்கும் அளவிற்கு இறைவன் இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்கிற இறை வார்த்தையில் தன்னுடைய மகனை இந்த உலகத்தில் தகன பலியாக ஒப்பு கொடுத்து நம் அனைவரையும் இறைவன் எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்பதை சிலுவை பாடுகள் நமக்கு எடுத்து கூறுகின்றது. மிக அழகாக இறையியலில் கிரேக்க சொல் அகாப்பே என்கிற வார்த்தை இந்த அன்பை குறித்து காட்ட பயன்படுத்தப்படுகிறது. அகாப்பே என்ற வார்த்தைக்கு இரத்த உறவு, திருமண உறவு இவை அனைத்தையும் கடந்து முழுமையாக தன்னையே மனிதர்களுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அன்பைத்தான் இந்த வார்த்தையின் பொருளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் தன்னுடைய அன்பை முழுமையாக எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வகையில் வாழ்ந்தார் என்பதைத்தான் இந்த கிரேக்க சொல் அகாப்பே நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. கதிரவன் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மழை எல்லோர் மீதும் பொழிர்கின்றது. ஆக இயற்கையும் சரி, கதிரவனும் சரி, கடவுளால் படைக்கப்பட்ட இந்த இரண்டுமே எல்லா மனிதர்கள் மீதும், நல்லோர் மீதும் தீயோர் மீதும் பொல்லார் மீதும் தன்னுடைய இயற்கையினுடைய பரிமாணத்தை எப்படி வாரி வழங்கி கொண்டிருக்கிறதோ அதே போன்றுதான் இவற்றை படைத்த நம் ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய அன்பை எல்லார் மீதும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை
அவருடைய வாழ்க்கையும் சரி, அவருடைய வார்த்தையும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆக கடவுளுடைய அன்பு எல்லையற்றது, நிபந்தனையற்றது, எந்தவித தடங்களுக்கும் எந்தவித குறைபாடுமின்றி எல்லாருக்கும் மிக நிறைவாக கொடுக்கிறார் என்பதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். ஆக கடவுளுடைய அன்பு இறைமகன் இயேசு வழியாக நிபந்தனையின்றி எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவதாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய மனிதர் யூதாசு. அவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பு வெளிவேடக்கார அன்பாக பார்க்கப்படுகின்றது. இயேசு எல்லாரையும் தேர்ந்தெடுத்து தன்னுடைய பணிக்காக மிகச் சிறப்பாக 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தார். அதில் யூதாசும் ஒருவர். ஆனால் யூதாசு இயேசுவை அன்பு செய்வதை கடந்து பணத்தின் மீது அதிக ஆசைப்பட்டார். பணத்தை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்தார் என்பதை இறை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. இறைமகன் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரையும் போன்றுதான் யூதாசையும் அன்பு செய்திருந்தார். யூதாசுக்கும் எல்லா வல்லமையும் கொடுத்திருந்தார். ஆனால் யூதாசு பணத்தின் மீது அதிக ஆர்வமும் அதிக அன்பும் கொண்டிருந்ததால் இயேசுவினுடைய அன்பை புறந்தள்ளிவிட்டு சென்றார். அதனால்தான் அவருடைய வாழ்க்கை முடிவை அவரே தேடிக்கொண்டார் என்பதை இறை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. யூதாசினுடைய அன்பு வெளிவேடக்காரத்தனத்தை கொண்ட அன்பு. மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய மனிதர் பேதுரு. இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீ மனிதர்களை பிடிப்பவனாக உன்னை மாற்றுவேன் என்று இயேசு தன்னுடைய பணிக்கு அழைத்தவர் பேதுரு. இந்த பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இயேசுவுக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லுகின்றார். ஆனால் பேதுரு பயத்தினாலும் அச்சத்தினாலும் தன்னுடைய அன்பை சுயநலமாக காட்டுகின்றார். இயேசு தன்னுடைய சாவை முதலாக அறிவிக்கின்ற போது, ஆண்டவரே, உமக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் மோசேயுக்கு ஒன்றுமாக கூடாரங்களை அமைத்து நாம் இங்கேயே தங்கி விடுவது நல்லது என்று சொல்லுகின்றார். ஆனால் இயேசு அவரை கடிந்து கொண்டு என் கண்முன் நில்லாதே சாத்தானே என்று சொல்லி அவரை விரட்டுகின்றார். இது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், இறைமகன் இயேசு எல்லாருக்கும் தன்னுடைய அன்பை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் அன்பை பெற்றுக்கொண்ட பேதுரு சுயநலத்தோடு நாம் இப்படியே இருந்து விட்டால் எல்லா பிரதிபலன்களையும் நாம் அனுபவிக்கலாம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு பாடமாக எடுத்து சொல்லுகின்றார். ஆக இந்த 3 மனிதர்களும் எப்படிப்பட்ட அன்பினால் நாம் ஆட்கொள்ளப்படலாம், நம்முடைய வாழ்க்கையில் யாருடைய அன்பு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை நாம் அனைவரும் இந்த நாளில் கற்றுக்கொள்ள வேண்டும். இறைமகன் இயேசு நிபந்தனையற்ற அன்பை வழங்கியதால் நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை மறுதலித்ததால் மனம் நொந்து அழுது மனம் மாறி இறைவனிடம் செல்லுகின்றார். இறைமகன் இயேசு அந்த குறையுள்ள பேதுருவையும் மறுதலித்த பேதுருவையும் திரு அவையினுடைய தலைவராக உயர்த்துகின்றார். அதுதான் இயேசுவினுடைய அன்பின் உச்சமாக பார்க்கப்படுகின்றது. சரியானவர்களையும் நேர்மையானவர்களையும் கடந்து யாரெல்லாம் குறையுள்ளவர்களாக, யாரெல்லாம் பாவிகளாக இருக்கிறார்களோ அவர்களை தன்னிடம் வரவழைத்து அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான அன்பையும் நிறைவாக கொடுப்பதுதான் நம் ஆண்டவர் இயேசுவின் உன்னதமான பணியாக அமைந்திருந்தது. அதற்கு சாட்சியம்தான் புனித பேதுரு. யூதாசு தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் காட்டி கொடுத்து விட்டேன் என்று மனம் நொந்து அழுது தனது முடிவை தேடிக் கொள்ளுகின்றார். ஆக நாம் இந்த 3 மனிதர்களில் எந்த நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? குறிப்பாக புனித வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய நிபந்தனையற்ற அன்பை பெற்று அவரை போன்று எல்லாரையும், பாவிகளையும் நல்லோரையும் நேர்மையாளர்களையும் இவற்றை கடந்து பாவிகளையும் நான் அன்பு செய்கிறேனா என்பதை நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் அன்பை இலவசமாக எல்லாருக்கும் கொடுத்தார். இன்றைக்கு நாம் அனைவரும் குடும்பத்தில், உற்றார் உறவினரிடத்தில், சமூகத்தில் இந்த அன்பை மற்றவர்கள் மீது எப்படி காட்டிக்கொள்கிறோம்? இந்த அன்பினுடைய பரிமாணத்தை நாம் எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு வெளிக்காட்டுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பேதுருவை போன்று சுயநலமாக இருந்தோம் என்றால் நாமும் மனம் நொந்து அழுது இறைவனிடம் திரும்பி வர வேண்டும். யூதாசை போன்று வெளிவேடக்கார அன்பை கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையை நாமே அழித்து கொண்டு விடுவோம். ஆக இந்த அன்பில் எங்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்?
இறைவனுடைய அன்பில் நிலைத்திருப்போம். ஏனென்றால் நிபந்தனையற்ற எதிர்பாராத அன்பு அதில்தான் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அன்பை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள இயேசுவினுடைய இறப்பிலும் உயிர்ப்பிலும் நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் அந்த இறப்பு நமக்கானது, அந்த உயிர்த்தெழுதல் நமக்கானது. நம்முடைய பாவங்களை விட்டொழிக்க நாம் அனைவரும் மனம் திரும்பி அவரிடம் வருவோம். கண்டிப்பாக இறைவன் நம்மீது எப்போதும் அன்பு கொண்டிருப்பார். அந்த அன்பில் நிலைத்திருந்து நாமும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய, ஒருவர் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க இறைவன் நமக்கு இறையருள் தர வேண்டி இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் மக்கள் படும் துன்பங்களை நான் கண்ணுற்றேன், என் மக்கள் எழுப்பும் அழுகுரலை நான் கேட்டேன் என்று சொன்ன கடவுள் மேகத்தூணாக நெருப்புத்தூணாக இறங்கி வந்து இஸ்ரேல் மக்களை காத்தவர், வழிகாட்டியவர். நம்முடைய குரலுக்கும் அழுகுரலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுக்கிறார். ஆகவே ஆழமான நம்பிக்கையோடு நாம் இறைவனை நோக்கி மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை எழுப்புவோம். உலக அமைதிக்காக கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் அன்பு ஆண்டவரே, இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கா ஈரான் நாட்டு பிரச்சனைகளை நீரே நல்ல முடிவுக்கு கொண்டு வாரும். ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் அமைதியான சூழல் நிலவ உம்மிடமிருந்து வரக்கூடிய வல்லமையும் அன்பும் பகைமையை வென்று இயல்பு நிலைக்கு திரும்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபைக்காக உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குறுதியின்படி உனக்கு ஆசி வழங்குவார் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உம் திருமுன் அளித்த வாக்குறுதியின்படி அவரவர் பணிகளை சிறப்பாக செய்வதற்கு தேவையான ஆற்றலையும் ஆசிரையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆதரவற்றவர்களுக்காக நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள் என்ற இறை வார்த்தைக்கேற்ப அன்பு ஆண்டவரே, இந்த உலகத்தில் உண்மையான அன்பு கிடைக்காமல் பல முதியோர் இல்லங்களும் அனாதை இல்லங்களும் உள்ளன. இதில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற முதியவர்கள், கைம்பெண்கள், உடல் குறைபாடு உள்ளவர்கள், மனநலம் குன்றியவர்கள், ஆதரவற்ற சிறார்கள் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் அனைவரும் உன்னத கடவுளின் அன்பை உணர்ந்து உன்னதரின் மக்களாய் திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பொது தேர்வாளர்களுக்காக நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குவேன் என்ற இறைவார்த்தைக்கேற்ப பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கும் 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகளை போக்கி நேர்மறையான சிந்தனையோடு தேர்வு எழுதவும் முழு தேர்ச்சி விகிதத்தோடு வெற்றி பெற ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, நீர் உம்முடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவரையும் அன்பு செய்யக்கூடியவர். பாரபட்சம் பார்ப்பதில்லை. குறிப்பாக ஏழை எளியோர், கைவிடப்பட்டோர், அனாதைகள், கைம்பெண்கள், சிறார்கள், இவர்களை அளவு கடந்த விதத்திலே அன்பு செய்கிறேன். அன்பு இறைவா, யூதாஸ் இஸ்காரியத்தை போல பணத்தை, பதவியை, பொருளை அன்பு செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் புனித பேதுருவைப் போல, திருத்துதர்களைப் போல, புனிதர்களைப் போல உம்மையும் அனைவரையும் அளவு கடந்த விதத்திலே பாரபட்சமின்றி அன்பு செய்து வாழ எங்களுக்கு நீரே அருள் புரிந்தருள வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன் உன்னையே உனக்காக தருகின்றேன் இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன் என்னையே உனக்காக தருகின்றேன் மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன் உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான பலி எல்லாம் நல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பலிபொருட்களை கனிவுடன் கண்டோக்கியருளும். அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெறச் செய்யும் நீ அவற்றின் நிறைவுக்கும் நாங்கள் வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீரே. அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் என்றென்றும் நினைவு கூறுகின்றோம். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டுதம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநுடையேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவருடைய அன்பின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, வேறு நிலத்தில் இருந்த நாம் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. கடல் போல வந்து
மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் இந்த அருளடையாளத்தால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பிய நீ நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடர்கிறது.